Hello friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா daily 15 MCQ challenge. The subject is ICMAI Inter Paper 6 Financial Accounting. Before that, if you are watching our channel for the first time, please subscribe. Now we are going to the topic. Question number 16. Cost of machine B is 90,000. Expenses incurred at the time of purchase to be capitalized rupees 10,000. That means machinery cost is 1 lakh. Estimated residual value of machine B is 20,000. Okay, residual value is 20,000. Expected useful life is 8 years. Okay, compute the amount depreciations under SLM method. There are 4 options here. Please pause the videos. You make a solution. இப்போ 1 லட்சம் இருக்கு. 1 லட்சமா, அதோட மைனஸ் 20,000 ரெசிஜுவல் வேல்யூ டிவைடட் பை 8 போட்டோம்னா நம்மளுக்கு 10,000 ரூபாய் வருது. ஆப்ஷன் ஏ அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் கேபிட்டல் ஆன் 1/1/2023 வாஸ் rupees 24,000, கேபிட்டல் on 31/12/2023 was 12,000, profit or loss during the year 6,000, and fresh capital introduced was 1,200, then the amount of drawing was dash. ஓகே, இதான் கொஸ்டின். நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, நான் பென் எடுத்துக்கிறேன். ஓப்பனிங் அப்படின்றது வந்து 24K இருக்குது நம்மளுக்கு. அடுத்து நியூ கேபிட்டல் அப்படின்றது வந்து 1,200 அப்படின்றது இருக்குது. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கிறதுனால ப்ராஃபிட்னு எடுத்துக்கிறேன். 6,000 ப்ராஃபிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது? 12,000 12,000. ஓகே, 12,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து 24,000 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 12,000 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 18வது கொஸ்டின். ஜேர்னல் என்ட்ரி ஆஃப் வேஜஸ் 10,000. ஓகே, ஜேர்னல் என்ட்ரியில் வேஜஸ் வந்து 10,000 வந்து பெய்டு ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷினரி. ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷினரி அப்படின்னா அது வந்து கேபிட்டல். ஓகே, வில் பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோம்? மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போடுவோமா? டெப்டாரில் மிஷினரி அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் போடுவோம். 10,000 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வேஜஸ் வந்து போடக்கூடாது டெபிட்டில். ஓகே, மிஷினரி ரிப்பேர்ஸும் போடக்கூடாது, ரிப்பேர்ஸும் போடக்கூடாது. ஒன் ஆஃப் த இது ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, 19 பார்த்தோம்னா கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட் ஷோஸ். நாமினல் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு கோல்டன் ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமினல் அக்கௌண்ட்ஸு. ஓகே ஓகே இப்போ இன்கம் இந்த பிஸ்னஸ், இன்கம் நம்மளுக்கு பிஸ்னஸ்லேருந்து வருது. ஸோ அது நாமினல் அக்கௌண்ட். ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அது வராது. ஓகே, லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அது வராது. அசட் ஆஃப் த பிஸ்னஸ் அதுவும் வராது. இன்கம் ஆஃப் த பிஸ்னஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதாவது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சிஎம்ஏ இன்டர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் கிளாஸஸில் கிளாஸ் 1 அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இது பக்காவாக புரியும். நான் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, 20வது கொஸ்டின் பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி ரெக்கார்டட் அஸ் கான்ட்ரா என்ட்ரி. ஓகே, கான்ட்ரா என்ட்ரி கேஷ் பேங்க் ரெண்டுமே இன்வால்வ் தான். கான்ட்ரா என்ட்ரி இன் கேஷ் புக், கேஷ் புக்கில் எப்படி என்ட்ரு ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா செக் வந்திருக்கு 3,000 லாட்ஜ்டு அப்படின்னா பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது. ஓகேவா, ரிசீவ்டு பிஃபோர் ஃப்ரம் ஒய். ஓகே, செக் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து கேஷும் வரும், பேங்க்கும் வரும். இப்போ வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னா ட்ராயிங் வந்துடுது. ட்ராயிங் போடுவோமா? ஓகே, செக் வந்து 2,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் கிட்ட இருந்து. அதை வந்து பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க சேம் டே. சேம் டே அப்படின்ற போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துருன்ற மாதிரி என்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ அது கிடையாது. இங்கே வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இப்போ தான் கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். ஓகே, a customer directly deposited into the bank account of the business யூஸ் காண்டி பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படின்னா இது கேபிட்டலில் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் காஸ்டிங் வந்து 60,000 அண்ட் கேஷ் பெய்டு வந்து 45,000 ஆஃப்டர் ரிசிப்ட் ஆஃப் ஏ கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் 9,000. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடு டிஸ்கவுண்ட் காட்? ட்ரேடு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம். பட் நம்ம வந்து ட்ரேடு டிஸ்கவுண்ட் என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். வித்தவுட் கேஷ் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நம்மளோட பேமெண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 60,000 நம்மளுடைய கேஷ் டிஸ்கவுண்ட். இல்லை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸோட வேல்யூ வந்து 60,000. நம்ம எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கோம்னா 45,000. ஓகேவா, 45,000 நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் கேஷாக. கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 9,000. 45,000 மைனஸ் 45,000 மைனஸ் 9,000 போட்டோம்னா நம்ம வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். சாரி, கேஷ் டிஸ்கவுண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 54,000 நம்மளுக்கு வருது.
ஓகேவா 54,000 16,000 மைனஸ் பண்ணோம்னா 6,000 கிடைக்கும். இந்த 6,000 தான் நம்மளுடைய ட்ரேடு டிஸ்கவுண்ட். ஓகேவா ட்ரேடு டிஸ்கவுண்ட் வந்து 6,000. இப்போ அந்த 6,000 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ட்ரேடு டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிருமா? அதாவது நம்ம கேஷாக பே பண்ணது 45,000, கேஷாக டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொடுத்தது 9,000 அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? கேஷ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் நம்ம பேமெண்ட் கேஷ் வந்து 9,000 + 45,000 எவ்வளோ 54,000. ஓகேவா 54,000 ருபீஸ் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 9,000 அவங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக மைனஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேடு டிஸ்கவுண்ட்டாக 60,000 இப்போ இந்த 54,000 மைனஸ் பண்ணோம்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட் மிச்சமும் கிடச்சிருமா 6,000. இந்த 6,000 டிவைடட் பை 60,000 × 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10% வந்து கிடைக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே 22 பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எரர்ஸ் இன் அண்ட் எரர் ஆஃப் ஒமிஷன். ஓகே எரர் ஆஃப் ஒமிஷன். சேல் வந்து 5,000 ரிட்டர்ன் இன் த பர்ச்சேஸ் ஜேர்னல். சேல்ஸ் அப்படின்றது வந்து 5,000 இருக்குது, அதை வந்து பர்ச்சேஸில் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பர்ச்சேஸ் ஜேர்னலில். இப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா த டோட்டல் ஆஃப் த சேல்ஸ் ஜேர்னல் ஹேஸ் நாட் பீன் போஸ்டட் டு த சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே சேல்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாகவே இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சாரி டோட்டலாக சேல்ஸ் ஜேர்னலை வந்து டோட்டலாக நம்ம வந்து இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணலை. நம்ம போஸ்ட் பண்ணலை, ஏன்னா பர்ச்சேஸ் ஜேர்னலை தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் ஜேர்னலுக்குள்ளதை பர்ச்சேஸ் ஜேர்னலில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா இப்போ என்ன எரர் நடந்திருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நாட் பீன் போஸ்டட், இதுதான் ஆன்சர். வேஜஸ் பெய்டு டு ஷாம் டெபிட்டட் டு த அக்கௌண்ட், இதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது ராங். நன் ஆஃப் த அபோவ் இதுவும் வேலையே இல்லை. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்துருச்சு, ஆப்ஷன் ஏ. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். 23 ஏ கிரெடிட் சேல் ஆஃப் goods to Amir worth ₹600 was recorded in purchase book in the rectification entry. சேல் கிரெடிட் சேல் வந்து நடந்திருக்கு. ஓகேவா ஒர்த் வந்து 600, இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கில் போட்டுட்டோம். நார்மலாக சேல்ஸ் நம்மளுக்கு நடந்ததுன்னா கிரெடிட்டில் நடந்திருக்கு, அமீர் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் புக்கு நம்ம வந்து தவறுதலாக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமீர் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். இப்போ இதுக்கு எரர் போட்டிருக்கோம், பிரின்சிபல் எரர் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகே அமீர் 600, அமீர் 600 டு பர்ச்சேஸ் 600 டு சேல்ஸ் 600. ஓகேவா அமீர் வில் பி டெபிட்டட் டு 1,200, இது ஆன்சராக போடலாம். அமீர் வில் பி டெபிட்டட் டு 600, இது கிடையாது. ஓகே பர்ச்சேஸ் வில் பி டெபிட்டட் பை 600, பர்ச்சேஸ் டெபிட் பண்ணியிருக்கோமா 600க்கு இல்லை. சேல்ஸ் வில் பி கிரெடிட்டட் பை 1,200, சேல்ஸ் 600 தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கிடையாது, ஆப்ஷன் ஏ. 24 பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஒர்த் 5,000 வாஸ் ஒமிட்டட் ஃப்ரம் அக்கௌண்ட். நம்ம வந்து மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 5,000, அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன என்ட்ரி போடும்? ஒமிட் பண்ணால் இப்போ என்ட்ரி போட போகிறாங்க, அவ்வளோதான். மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம், நம்ம கிரெடிட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட், நோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எதுக்கு வருது? மிஷினரி அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட், மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணாங்க வரக்கூடாது இது. ஓகே நன் ஆஃப் த அபோவ் நம்மளுக்கு தேவையில்லை, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 25th என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஏ ஃபார் ₹2,000 பாஸ்டு த்ரூ சேல்ஸ் புக், த ரெக்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் எரர் ரிசல்ட் இன் டேஷ். ஓகேவா கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஏ கிட்ட இருந்து ₹2,000. ஓகேவா இதை வந்து சேல்ஸ் புக்கில் பாஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே சேல்ஸில் போட்டாங்க. ஓகே இப்போ டிக்ரீஸ் ஆகும் கிராஸ் ப்ராஃபிட்டா. இப்போ வந்து ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீஸ் இன் கிராஸ் ப்ராஃபிட். ஆமாம் கிராஸ் ப்ராஃபிட் வந்து இங்கிட்டு 2,000 போடுறதா இங்கிட்டு 2,000னு போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இங்கிட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே நோ எஃபெக்ட் ஆன் கிராஸ் ப்ராஃபிட், இது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே இருக்க அமௌண்ட்டை தூக்கி இங்கே போட்டேன்னு சொல்கிறான். ஓகே அடுத்து இது வராது. இன்க்ரீஸ் இன் கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் நம்ம இங்கே வந்து இங்கே தான் போடுவோம். கிராஸ் ப்ராஃபிட் இங்கே 2,000னு போட்டிருந்தா இது வந்து ப்ளஸ் ஆயிருக்கும், பட் இங்கே வந்து மைனஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா அதனால இது கிடையாது. இன்க்ரீஸ் இன் சண்டே டெப்டார், சண்டே டெப்டார் இங்கே வேலையே இல்லை, ஸோ அதை நம்ம அடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ. 25 26ல் பார்த்தோம் அப்படின்னா த அக்கமடேஷன்ஸ் பில்ஸ் இஸ் ட்ரான். ஓகே அக்கமடேஷன் பில் வந்து நார்மலாக 2 பேர் தன்னுடைய தேவைகளுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரா பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து இது மெச்சூரிட்டி டேட்டில் அதை வந்து பேமெண்ட் பண்ணி அவங்களோட இதை முடிச்சுடுவாங்க பண தேவைகளை. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ வந்து when both parties are in need of fund. ஓகே செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபைனான்ஷியல் டு ஃபைனான்ஸ் ஆக்சுவல் பர்ச்சேஸ் ஆர் சேல், பர்ச்சேஸ் சேல்ஸுக்கு இங்கே வேலையே இல்லை. டு ஃபெசிலிட்டேட் ட்ரேட் டிரான்ஸ்மிஷன், இதுக்கும் இங்கே வேலை இல்லை. நன் ஆஃப் த அபோவ் இங்கே ஒன்று இருக்குது, ஸோ இதுதான் ஆன்சர். 25th பார்த்தோம்னா if any stock is taken by a co-venture it will be treated as okay என்ன ஆகும்? இன்கம் அண்ட் இன்கம் ஆஃப் த ஜாயிண்ட் வென்ச்சர். அதாவது இஃப் எனி ஸ்டாக், ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கோவென்ச்சர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ், அது எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? ஒரு 4-5 பேர் தொழில் பண்ணுறாங்க, அதை வந்து கோவென்ச்சர்னு சொல்லிக்கலாங்க, சேர்ந்து பண்ணுறதுனால ஜாயிண்ட் வென்ச்சர். ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 4 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் மட்டும் ஸ்டாக்கை எடுக்கிறார், அது என்ன அர்த்தம்? ஸ்டாக் ஒருத்தர் மட்டும் எடுக்கிற பட்சத்தில் அவர் வந்து பணம் கொடுத்துட்டு தான் எடுப்பார்.
ஓகேவா, இன்கம் ஆஃப் த ஜாயிண்ட் வெஞ்சர், இல்லை வித்துட்டு பணத்தை கொடுப்பாரு. ஓகே, அதனால ஆப்ஷன் ஏ. அது வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒன்று அவரோட தேவைக்கு எடுத்து அவரே ரூபா கொடுப்பாரு, இல்லை அவர் அந்த பொருளை விற்று நம்மளுக்கு ரூபா கொடுப்பாரு. அப்படிதான் தொழில் நடக்கும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல. டு பி இக்னோர்டு ஃப்ரம் ஜாயிண்ட் வெஞ்சர், இல்லை இதான் தேவையில்லை. பர்சனல் புக் கோ வெஞ்சர், இல்லை கோ வெஞ்சர் அப்படின்னு வந்துட்டாலே ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்தாலே 4 பேரோடையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, அப்புறம் 28 குண்டால் draws a bill on ஷியாம் for ₹7,000. ஓகே, குண்டல் அப்படின்றவர் வந்து பில்லை வந்து ட்ரா பண்ணுறாரு, ஷியாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அப்படின்னா குண்டல் அப்படின்றது வந்து பில்ஸ் ரிசீவர், ஷியாம் அப்படின்றது வந்து பில்ஸ் பேயர். ஓகே, ஃபார் ₹7,000 குண்டல் என்டோஸ்டு இட் டு ராம். ஓகே, இவர் வந்து ராமுக்கு வந்து நீ வாங்கிக்கோடா பணத்தை அப்படின்னு சொல்றாரு. ராம் என்டோஸ்டு டு ரஹீம், ராம் வந்து ரஹீம் கிட்ட நீ வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அப்படின்னா பணத்தை ரஹீம் இப்போ வாங்க போறாரு. த பேயி ஆஃப் த பில் வில் பி, யாரு பணத்தை பெறுவாரு? ஓகேவா, ரஹீம் தான். ரஹீம் தானே? ஓகே. Question number 29. A and B purchased a piece of land for ₹30,000. 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை ஏ அண்ட் பியும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்து 60,000 ரூபாய்க்கு சோல் பண்ணுறாங்க 2022. ஒரிஜினலி ஏ ஹேட் கான்ட்ரிபியூட்டட் 12,000. ஏ வந்து 12,000 பி வந்து 8,000 தான் இந்த லேண்டுக்காண்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. The profit on venture will be. ஓகே, profit sharing ratio can be determined by the capitals contributed by the partner A and B. ஓகே, ஏ வந்து 12,000, பி வந்து 8,000 அப்படின்னா நான் இது 4 டேபிள்ஸால் நம்ம வந்து இதை வந்து கம்மி பண்ணலாம். 3 0க்கு 3 0 போயிடுச்சு. ஓகே, 2 4s are 8, 3 4s are 12, 3:2. Now ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேவா, நம்ம வந்து சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸும் இருக்குது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்கன்னா 30,000 ரூபாய்க்கு. 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 60,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஃபிட் 30,000 ரூபாய். ஸோ ஏ ப்ராஃபிட் 30,000 ரூபாய். ஓகே, 30,000. இதுக்கு இன்னமும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் 1 2 3 அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க ஒரு பேஜுக்கும். ஓகே, இது நார்மலாக ஷார்ட்டாக புரிஞ்சிருக்கேன். கொஸ்டின் புரிஞ்சு இதுவும் புரிஞ்சதுன்னா ஓகே. இன்னும் டெவலப்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் 1 2 3, செகண்ட் பேஜ் 1 2 3. இப்போ 30வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேவா, பேசிக்காக ஜாயிண்ட் வெஞ்சரோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் த அபவ் கொடுத்துருக்காங்க. த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் ஷேர்டு பிட்வீன். ஓகே, ப்ராஃபிட் லாஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் கரெக்ட். த கோ வெஞ்சர் இன் த அக்ரீட் ரேஷியோ த கோ வெஞ்சர்ஸ் மே ஆர் மே நாட் கான்ட்ரிபியூட் இனிஷியல் கேபிட்டல். ஓகே, இது ரேஷியோ படி தான் வேலை நடக்கும். இனிஷியல் கேபிட்டல் அதை வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ரிபியூட் பண்ணதுலேருந்து அந்த ரேஷியோ படி ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணிப்பாங்க. த ஜிவி ஜாயிண்ட் வெஞ்சர் இஸ் டிசால்வ்டு ஒன்ஸ், ஒருக்கா வந்து அதை மூடிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஓவர் தான். அடுத்து யாரும் நடத்த முடியாது, அதை நடத்த மாட்டாங்க. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஆல் ஆஃப் த அபோவ், இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, ஆல் ஆஃப் த அபோவ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் and share your friends. Still, if you have any doubts in this MCQs topic questions, please comment me. I will try to explain along with the YouTube message within 24 hours. Bye bye.